கம்மி விலைக்கு உங்களுக்கு கறி வேணுமா, இவங்கள போய் பாருங்க. 740 ரூபாய்க்கு கறி வேணுமா, இவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா முழுக்க வந்து கிட்டத்தட்ட 80% ஆடு பாத்தீங்கன்னா இந்த ராஜஸ்தான் ஆடு தான். என்கிட்ட எல்லா ஃபுட்டேஜஸும் வீடியோஸும் என்கிட்ட இருக்குது. ரீசெண்டா உங்க வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன் மீட் ரிலேட்டடா. ராஜஸ்தான் கறியை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மீட் தான் வந்து நீங்க ப்ரொமோஷன் பண்ண வீடியோல இருக்கு. ஏன்னா ஃபுல் டெப்தா போயிட்டு எனக்கு அந்த மீட் பிரிச்சு நீங்க சொல்ற மாதிரி எனக்கு அது தெரியல. நீங்க சொன்னது 100% உண்மையாவும் பொய்யாவும் தெரியல. பட் என்னால யாருக்கு அது அஃபெக்ட் ஆகாது. ராஜஸ்தான் கறி என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருந்து ஆடை அறுத்து அதுல வந்து ஐஸை நெருப்பி இங்க எடுத்துன்னு வந்து சேர்க்கறாங்க. அது வந்து ஹோட்டல்ஸ்க்கு எப்படி போகுதுன்றத நான் உங்களுக்கு வீடியோவா நான் காட்டுறேன். இப்படிதான் வந்து ராஜஸ்தான் மீட் வந்து பேக் பண்றாங்க. இந்த மீட் தான் வந்து உங்களுக்கு சென்னையில வருது. இந்த கறி மக்களுக்கு போய் சேரக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் 1 இயரா ரொம்ப போராடிட்டு இருக்கேன். கறியை வந்து குழந்தைங்க, வயசானவங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க. இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு எடுத்துன்னு போய் கொடுக்கும்னா கேன்சர் வரைக்கும் எடுத்துன்னு போய் விடும். இந்த ஃப்ரோசன் மீட் இது ஃப்ரோசன் கிடையாது. ஃப்ரோசன் இஸ் கம்ப்ளீட் டிஃபரெண்ட். ஆட்டுக்கறின்ற பேர்ல கண்ணுக்குட்டி கறியை கலந்து சென்னை ஃபுல்லா பரவலா கொடுக்குறாங்க. கம்மி விலைக்கு கறி ஆசைப்பட்டு இந்த மாதிரி கறியை போட்டு உங்களோட வாடிக்கையாளரை ஏமாத்துறதை நிப்பாட்டுங்க. அப்படி இல்லாத பட்சத்துல கண்டிப்பா சிஎம் சாரை பார்த்து ஆரோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம கூட சதாம் பாய் தான் இணைஞ்சிருக்காரு. சென்னைக்குள்ள திருப்பி இந்த ராஜஸ்தான் மீட் அப்படின்றது உள்ள வருது, நிறைய இடத்துல கலப்படமா சேர்க்கப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று கொடுத்தாரு. சரி, கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசுவோம்னு சொல்லி அவரே கூப்பிட்டு உட்கார வச்சாச்சு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ என்ன ஆச்சு, திடீர்னு ஃபோன் பண்ணீங்க, இந்த மாதிரி ராஜஸ்தான் மீட்டை பற்றி பேசணும்னு நீங்கள் திருப்பி உள்ளே வருது, திருப்பி இங்கே சென்னையில் ஃபுல்லாமே எல்லா இடத்துலையும் புழங்கிட்டு இருக்குன்னீங்க. என்ன ஆச்சு இப்போது? ஏற்கனவே நம்ம ராஜஸ்தான் கறினா இந்த பாக்ஸ் மீட் ராஜஸ்தான்லேருந்து ஆடை அறுத்து ஐஸில் போட்டு இங்கே ட்ரெயினில் அனுப்புகிறாங்க. அந்த ட்ராவலிங் டைம் வந்து 3 days ஆகுது. இங்கே கிட்டத்தட்ட வந்து கன்சியூமர் ஹோட்டல்ஸ்க்கு போய் சேர்றதுக்கு அந்த கறி வந்து 4 to 5 days ஆகிடுதுன்ற விஷயங்களை நிறைய நம்ம பேசியிருந்தோம். அந்த இத்தனை வீடியோஸ் பண்ணியும் ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசண்டாக அந்த மீட்டை இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, கம்மி விலைக்கு உங்களுக்கு கறி வேணுமா, இவங்கள போய் பாருங்கள், இவங்ககிட்ட அந்த கறி இருக்குதுன்னு சொல்லி அந்த கறியை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. எதை நம்ம வேணான்னு சொல்கிறோமோ, நம்ம கிட்டத்தட்ட 1 இயராக இந்த விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் மக்களுக்கு நிறைய மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிருக்காங்க. மறுபடியும் இந்த இன்ஃப்ளூயன்சர் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்றது தான் நம்மளுக்கு தெரியல. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆட்டுத்தொட்டி விலை வந்து 800 ரூபா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ரேட்டில் 800 ரூபா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு 740 ரூபாய்க்கு கறி வேணுமா, இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து கிட்டத்தட்ட 80% ஆடு பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்தான் ஆடு தான். என்கிட்ட எல்லா ஃபுட்டேஜஸும் வீடியோஸும் என்கிட்ட இருக்குது. ராஜஸ்தான் கறி எப்படி இருக்கும்ன்றது. அந்த கறியும் இந்த கறியும் சேம் டு சேம். ஏன்னா அதே கறி தான் இவங்க சப்ளை பண்ணுறாங்க. அதில் இந்த இன்ஃப்ளூயன்சர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க பழைய கறின்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. அப்போது உங்களுக்கு அந்த கறியை பற்றி தெரியலன்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிலனா அதை பற்றி ப்ரொமோட் பண்ணக்கூடாது. பண்ணி உங்களோட ஃபாலோவர்ஸை தான் நீங்கள் ஏமாத்துறீங்க. இப்போ இந்த கறியை வந்து எத்தனையோ குழந்தைங்க, வயசானவங்க எல்லாரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு ஃபுட் பாய்சன். இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு எடுத்துன்னு போய் கொடுக்கும்னா கேன்சர் வரைக்கும் எடுத்துன்னு போய் விடும் நம்மளை. இந்த ஃப்ரோசன் மீட் இது ஃப்ரோசன் கிடையாது. ஃப்ரோசன் இஸ் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். ஃப்ரோசன்ன்றது -18க்கு நீங்கள் அந்த மீட்டை வந்து ஸ்லாட்டர் பண்ண உடனே அந்த டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணி அதை ட்ராவல் பண்ணிங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது. ஃப்ரோசன் மீட் எல்லா கண்ட்ரீஸ்லையும் இருக்குது சார். நம்ம கண்ட்ரிலையும் ஃப்ரோசன் மீட் நல்லதுன்னா ஹெல்த்துக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் டேஸ்ட் வைஸ் அது வந்து செட் ஆகாது. டேஸ்ட்டு கொடுக்காது ஃப்ரோசன் மீட். அவ்வளோதான் அந்த ஃப்ரோசன் மீட்டில் பிரச்சனை. ஃப்ரோசன் மீட் என்ன பண்ணுவாங்கன்னா -18ல் வந்து அதை ஸ்டோர் பண்ணுவாங்க. அதனால அதில் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அது வந்து ப்ராப்பர் வேலை ஸ்டோர் பண்ணிட்டா பிரச்சனையே கிடையாது. ஆனால் இங்கே அந்த ஸ்டோர் பண்ணலன்றது தான் பிரச்சனை. ராஜஸ்தான் கறி என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து ஆடை அறுத்து அதை நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டி அதில் வந்து ஐஸை நெருப்பி அந்த வீடியோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அது எப்படி ஐஸ் ஃபில் பண்ணி பாடிக்குள்ளேயே ஐஸ் ஃபில் பண்ணி அதை எப்படி இங்கே வந்து ட்ராவல் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி இங்கே எடுத்துன்னு வந்து சேர்க்குறாங்க. அது வந்து ஹோட்டல்ஸ்க்கு எப்படி போகுதுன்றத நான் உங்களுக்கு வீடியோவாக நான் காட்டுறேன். சரி, நீங்கள் சொல்கிற வச்சு பார்க்கும்போது இங்கே ஆட்டுத்தொட்டில் 800 ரூபா ஒரு கறி வந்து ஒரு கிலோ வந்து 800 ரூபான்ற மாதிரி சொல்கிறீங்க. 740 ரூபாய்க்கு அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ அவங்க எவ்வளோக்கு வாங்கியிருப்பாங்க? அப்புறம் ஜெய்ப்பூரில் கறியோட விலை கம்மியா, இல்லை அங்கே இருக்க ஆடு வந்து ஏதாவது பிரச்சனை, இல்லை இந்த உடம்பு சரியில்லாத ஆடு, இந்த வால் வந்து இதாக இருக்கும், நோய்வாய்ப்பட்ட ஆடு, இந்த மாதிரி ஆட்களை வந்து ஆடை வந்து ஃப்ரோசன் பண்ணி இங்கே அனுப்புகிறாங்களா? இப்போ ராஜஸ்தானில் இது வந்து கிட்டத்தட்ட குடிசை தொழில் மாதிரி.
இது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட சின்ன சின்ன வியாபாரிங்க எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க ஆடு. எடுத்துன்னு வந்து ஒரே இடத்துல சேரும் அந்த ஆடு. உதாரணத்துக்கு அங்கே ஒரு 4-5 குடோன், ஒரு 10 குடோன் இருக்குதுன்னு வைங்களேன். அந்த 10 குடோனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன வியாபாரிங்க எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. அது எங்கே அறுத்தாங்கன்னு தெரியாது, அதை டாக்டர் வெரிஃபை பண்ணாரான்னு தெரியாது, அந்த ஆடுக்கு நோய் இருக்குதானு தெரியாது, ஆடு செத்து போன ஆடா, ஹலாலான ஆடா, ஹராமான ஆடான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அந்த ஆடு என்ன ஆகும்னா அது எடுத்துன்னு வந்து ஒரு குடோனுக்கு வரும். அந்த குடோன்காரன் என்ன பண்ணுவோம்னா காசு கொடுத்து அந்த எல்லாம் கலெக்ட் பண்ணி ஐஸ் போட்டு அங்கேருந்து பாக்ஸில் பேக் பண்ணி இங்கே கொடுத்து அனுப்புவான். அது இங்கே வரும்போது அதோட காஸ்ட் வந்து 600 ரூபா, 600 rupees சென்னைக்கு வரும். ஆமா, ஆல் இன்க்ளூடிங் பேக்கிங், டெலிவரி சார்ஜ் எல்லாமே சேர்த்து 600 ரூபா இங்க வந்து சேரும். ராஜஸ்தான்ல இருக்க டீலர்ஸ் இங்க கொடுத்துருவாங்க. அந்த 600 ரூபா கறியை வாங்கி 740 ரூபாய்க்கு கொடுக்கறதுல ஒண்ணுமே கஷ்டமே இல்லையே. நார்மலா ஒரு ஆடு வித்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோக்கு 50 ரூபாய் எவ்வளவு கிடைக்குது. 140 ரூபாய் எப்படி பார்த்தாலும் 140 ரூபா ஒண்ணுமே டென்ஷன் இல்லாம உங்களுக்கு கிடைக்குது. 140 ரூபான்றது நல்ல லாபம். கிட்டத்தட்ட 20% ப்ராஃபிட்ல இவங்க பிசினஸ் பண்றாங்க. ஆடு உரிக்க தேவையில்ல, ஒண்ணுமே தேவையில்ல. பாக்ஸ் வரோம், இறக்குறோம், ஓபன் பண்றோம், ஆர்டரா சார் 200 கிலோ ஆர்டரா இந்தாங்க. அதுல வந்து என்ன பண்ணோம்னா மேக்கப் பண்றதுக்கு மட்டும் மேல ஒரு 10 ஆடுனா ஒரு 2 ஆடு மட்டும் மேக்கப் பண்றது ஃப்ரெஷ்ஷான ஆடுங்க போட்டு எடுத்துன்னு போற மாதிரி இருக்கும். மக்கள் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. கம்மி விலைக்கு ஆசைப்பட்டீங்கன்னா இதுதான் கிடைக்கும்ன்றதை நான் தெளிவா சொல்லிடுறேன். உங்களுக்கு நான் வீடியோஸ் எல்லாம் காட்டிடுறேன். இது பாருங்க. இதில் இப்படி தான் வந்து ராஜஸ்தான் மீட் வந்து பேக் பண்ணுறாங்க. இந்த மீட் தான் வந்து உங்களுக்கு சென்னையில் வருது. நீங்கள் கம்மி விலைன்னு கேட்டிங்கன்னா இந்த கறி தான் உங்கள் கைக்கு வரும். கல்யாண ஆர்டர்ஸ்லேருந்து ஹோட்டல்ஸ்லேருந்து எல்லாருக்குமே போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த ப்ரொமோஷன் வீடியோவில் இந்த கறியும் அந்த ப்ரொமோஷன் வீடியோ கறியும் நான் ஒன்றா உங்களுக்கு மேட்ச் பண்ணி காட்டுறேன். ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் ஆமாவா இல்லையான்றது. ஓகேங்களா? எனக்கு வந்து யாரை பற்றியும் கவலை கிடையாது. இந்த இன்ஃப்ளூயன்சர் பற்றியோ இந்த ப்ரொமோஷன் பண்ணுறவங்க அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. இந்த கறி மக்களுக்கு போய் சேரக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் 1 இயராக ரொம்ப போராடிட்டு இருக்கேன். எல்லா இடத்துலையும் நான் ட்ரை பண்ணுறேன். இதை வந்து லைவாக ப்ரொமோஷன் பண்ணி மார்க்கெட் பண்ணி சேல் பண்ணுற அளவுக்கு இந்த கறி வந்துருச்சுன்றது தான் எனக்கு ஆதங்கம். ஓகே, இது வந்து இப்போ அவங்க பண்ணுறது ப்ரொமோஷன் பண்ண வீடியோவில் இருக்க கறியை காட்ட முடியுமா? சட்டியில் இருக்கிற ஆடு பார்த்தீங்களா? இதுலேயே வித்தியாசம் பாருங்கள். இந்த மேலே இருக்கிற ஆடு வந்து நல்ல ரெடிஷாக இருக்குது. இந்த கீழே இருக்க ஆடு பார்த்தீங்கன்னா நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். இந்த கீழே இருக்க ஆடு வந்து உங்களுக்கு க்ளீனாக தெரியும். அந்த ராஜஸ்தான் வீடியோவில் அந்த கறியும் இந்த கறியும் சேமாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் மிக்சிங், இதுதான் கலப்படம். இது சாப்பிட்றதால இந்த கறியை தான் நம்மளுக்கு பழக்கப்படுத்தி பழைய கறி, அதாவது இந்த கறி வந்து சமைச்சு அந்த சூடாக இருக்கிற நேரத்தில் எதுவுமே தெரியாது. ஆனால் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த பிரச்சனைலாம் ஆரம்பிக்கும். இந்த இன்ஃப்ளூயன்சருக்கு ஃபாலோவர்ஸ்னா யாரு? உங்களை பிடிச்சி ஒருத்தன் ஃபாலோ பண்ணி உங்கள் வீடியோஸை பார்க்குறான்னா அவங்களுக்கு நீங்கள் நியாயமாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா? உங்களோட ஒரு ஃபாலோவர் இந்த கறி வாங்கி சாப்பிட்டாலும் அவனுக்கு நீங்கள் பண்ணுற துரோகம் தான் அர்த்தம். இந்த வீடியோ போட்டிருக்காரு இல்லையா, இந்த இன்ஃப்ளூயன்சருக்கு நம்ம டைரெக்டாக கால் பண்ணி இந்த விஷயம் அவருக்கு முதல்ல தெரியுமா தெரியாதான்றதை கேட்போம். அவருக்கு வந்து இந்த ராஜஸ்தான் கறினா என்னன்னு தெரியுமா, ராஜஸ்தான் கறினா என்னன்னு கேட்போம். இல்லைன்னு சொன்னான்னா அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த நீங்கள் ப்ரொமோஷன் பண்ண வீடியோவில் அந்த ராஜஸ்தான் கறி தான் இருக்குதுன்னு சொல்லுவோம். அவங்க எப்படியும் ஏற்றுக்க போகிறது கிடையாது. ஏன்னா போன வாட்டி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தது. நான் ஃபோன் பண்ணி பேசினேன். அந்த ஒரு இன்ஃப்ளூயன்சர் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் பேசுகிறாரு. அவர் ஏற்றுக்கிற மனநிலையில் அவர் இல்லை. அதனால் இவரும் ஏற்றுப்பாரா ஏற்றுக்க மாட்டாரான்னு தெரில. ஏற்றுக்கினாருன்னா உண்மையாகவே வந்து அவருக்கு வந்து அவங்க ஃபாலோவர்ஸ் மேலே அக்கறை இருக்குன்னு அர்த்தம். இல்லை நான் பண்ணிட்டேன், என் தப்பை மறைக்கணும், நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னார்னா அது வந்து மக்கள் மேலே விட்டுருவோம். ஹலோ பிரதர், சோறு இருந்தால் போதும் இன்ஸ்டாகிராம் பேஜுங்களா? பிரதர், என் நேம் சதாம் ஹுசேன். ரீசெண்டாக உங்கள் வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன் மீட்டர் ரிலேட்டடாக. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் கறியை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாகிஸ்தான் இல்லை தலைவரே, ராஜஸ்தான். ஆமா, ராஜஸ்தான். நம்ம ஆசிஸ் பிரியாணிலாம் பண்ணாங்க. ஒரு பிரச்சனை ஆச்சு ஒரு 2-3 years before. ஆமாம், அந்த கறியை பற்றி கிட்டத்தட்ட நான் ஒரு வருஷமாக வீடியோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த மீட் வந்து சென்னையில் ரொம்ப புழக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஆமாம், அந்த மீட்டு தான் வந்து நீங்கள் ப்ரொமோஷன் பண்ண வீடியோவில் இருக்குது. ஐ மீன் நீங்கள் சொல்கிறது வந்து ஃப்ரோசன் பண்ண மீட்டுன்னு சொல்கிறீங்களா? இது ஃப்ரோசன் இல்லை ப்ரோ, இது ராஜஸ்தான் பாக்ஸ் மீட்டுன்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா ராஜஸ்தானில் கட் பண்ணி ஐஸ் போட்டு பாக்ஸில் இங்கே வரும். அந்த கறி தான் வந்து இப்போ நீங்கள் ப்ரொமோஷனில் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த கறி. அது எல்லா ஆடுமே கிடையாது. இந்த
கடை இருக்குல்ல, இது வந்து ஜஸ்ட் இது மட்டும் பண்றவங்க கிடையாது. ஓகே அவங்க வந்து ஒரு ஏரியால ஒரு கடை வச்சிருக்காரு. ஓகே கடை வச்சிருக்கவர் தான் அவங்க வந்து லைவாவே அங்க மீட் வந்து ரெகுலராவே அங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நமக்கு முன்னாடி இன்ஃபுளுசர்ஸ் 2-3 பேர் பண்ணாங்க. அவங்க கிட்ட கேட்டதுக்கு லைவா உரிக்கிறதெல்லாம் பாத்துருக்காங்க. இல்ல பிரதர், அதனாலதான் இப்போ ஏன்னா நிறைய இது மாதிரி நான் அதுதான் இல்ல எனக்கு நான் உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் நான். ஓகேங்களா, இப்போ நீங்க போட்ட வீடியோல அந்த கறி இருக்கு. ஓகேங்களா, என்கிட்ட ராஜஸ்தான்ல பேக் பண்ற கறி வீடியோஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஓகேங்களா, அதை நான் உங்களுக்கு அனுப்புறேன். அந்த மீட்டும் இந்த மீட்டுமே உங்களுக்கு ரிலேட்டடா இருக்கும். நான் ஏன் சொல்ல வரேன்னா, ப்ரொமோஷன் நம்மளும் இந்த ஃபீல்டில் தான் இருக்கோம். எனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, நான் மீட் ரிலேட்டட் பிஸ்னஸ்லயும் இருக்கேன் நான். நீங்க சொல்ற கடை எல்லாமே எனக்கு தெரியும். ஓகேங்களா, அந்த கறி வந்து ராஜஸ்தான் கறி கிட்டத்தட்ட 80% ஆஃப் அதில் இருக்கிற கார்கஸ், அதாவது ஆடு வந்து ராஜஸ்தான் ஆடு தான். ஓகேங்களா, நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இது வந்து உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை நீங்கள் பண்ண ப்ரொமோஷன் தப்புன்னு சொல்கிறதுக்கோ கிடையாது. இது உங்கள் ஃபாலோவர்ஸ் தான் இதை போய் வாங்க போகிறாங்க. கரெக்டுங்களா? இப்போ இந்த வீடியோ நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் ஃபாலோவர்ஸ் தான் வாங்க போகிறாங்க. இல்லை ப்ரோ, எனக்கு வந்து யார் கூடயும் பிரச்சனையே கிடையாது ப்ரோ. ஓகேங்களா, இந்த கரியை ஸ்டாப் பண்ணுறதுன்றது தான் எனக்கு ஃபோக்கஸ்டாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு யாருமே நீங்கள்லாம் மீடியா, நீங்கள்லாம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், நீங்கள்லாம் தான் எனக்கு சப்போர்ட்டே பண்ணணும். கரெக்டுங்களா? நீங்கள் வந்து நீங்கள்லாம் தான் மக்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்துன்னு போய் சேர்க்குறீங்க. இதில் யாருமே என் கூட நிற்கணும்னு கூட எனக்கு அவசியம் கிடையாது. ஆனால் இதை ஏன் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்கன்றது தான் என்னோட கொஸ்டினாகவே இருக்குது. புரியுதுங்களா? இப்போ நான் அந்த வீடியோ எப்படின்னா, இப்போ உங்களுக்கே தெரியல இன்ஃப்ளூயன்சரா இருக்காங்க ப்ரோ. நான் உங்களுக்கு நீங்கள் இப்போது அந்த வீடியோவில் பழைய வீடியோ இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆடெல்லாம் உரிச்சு பண்ணாங்க. அந்த ஆடு உரிச்சு போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ தான். ஒரு 100 கிலோக்கு ஒரு 200 கிலோ ஆடு இருக்குதுன்னு வைங்களேன். 5 ஆடு அன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது ப்ரோ. ஓகேங்களா, காட்டுறது ஒன்று கொடுக்குறது ஒன்று கூட பண்ணுவாங்க பிஸ்னஸில் இருக்கிற ஆளுங்க. கரெக்டா? இதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு நான் வீடியோ ஒன்று அனுப்புகிறேன். நீங்கள் ஜஸ்ட் அந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் எனக்கு ப்ளீஸ் ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன், நீங்கள் எனக்கு திருப்பி கால் பண்ணுங்கள். ஓகேங்களா, அந்த மீட்டும் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ண வீடியோவில் இருக்கிற மீட்டும் சிமிலராக இருக்கும். போறனா கூட நமக்கு என்ன தரீங்களோ இதுதான் கொடுக்கணும்ன்றது அவ்வளவு தெளிவா சொல்லிட்டு தான் வர்றது. ஏன்னா நிறைய பிரச்சனை ஆச்சு. ரீசெண்டா அது ஆகுது. ப்ரொமோட் பண்ணும் போது வேற மாதிரி, ஐ மீன் குவான்டிட்டி அதிகமா தர்றது, பீசஸ் அதிகமா தர்றதுன்ற மாதிரி ரெஸ்டாரண்ட்ல காட்டிட்டு, அதுக்கப்புறம் கஸ்டமர் போகும்போது அங்க வேற மாதிரி பிளேட்டிங் போறதெல்லாம் நிறைய பிரச்சனை ஆகுதுன்ட்டு நான் போற இடத்தெல்லாம் நீங்க கஸ்டமருக்கு என்ன தெரியுங்களோ அந்த மாதிரியே கொடுங்கன்னு கேட்டு தான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ரீசன்ட் டைம்ல நிறைய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸால. கண்டிப்பா பண்றாங்க, அவங்க இது பண்றாங்கன்னு எல்லாமே நானும் அக்செப்ட் பண்ணிப்பேன். அது எல்லாமே உண்மைதான். யாரும் வேணும்னே யாரும் இன்னொருத்தவங்களுக்கு எடுக்கிறதுக்கோ இன்னொருத்தவங்க அடிக்கிறதுக்கு யாரும் பண்றது கிடையாது. கண்டிப்பா ப்ரோ, தப்பு நடக்குது, யாரும் கேட்கணும். அதனால எல்லாத்தையும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ப்ரொமோஷனை எடுக்கும் போதும் ஆல்ரெடி பண்ண இன்ஃப்ளூயன்சர்ஸ்ட பேசினது, அதுக்கப்புறம் டைரக்டா அங்க அந்த அந்த இது வந்து ஒரு கேட்டரிங் பெரிய பிராண்ட் தான் அவங்க பண்றாங்க. கேட்டரிங் பண்றதும் ஒரு பெரிய பிராண்ட் தான். அவங்க கிட்ட நான் கேட்டேன், ரெகுலரா இங்க தான் எடுப்போம், நல்ல மீட் தான் தருவாங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா ஃபுல் டெப்தா போயிட்டு எனக்கு அந்த மீட் பிரிச்சு நீங்க சொல்ற மாதிரி எனக்கு அது தெரியல. இது நீங்க சொன்னது 100% உண்மையாவோ பொய்யாவோ தெரியல. பட் என்னால யாருக்கு எதுவும் அஃபெக்ட் ஆக வேணாம். இல்ல நான் உங்களுக்கு வித் ப்ரூஃபே நான் உங்களுக்கு காட்டிட்டேன். ஓகேங்களா, அந்த மீட்டுக்கும் இந்த மீட்டுக்கும், ஏன்னா நீங்க நேர்ல பாத்திருக்கீங்க அந்த கறியை, அதனால உங்களுக்கு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ரொம்ப சந்தோஷம். இதை நான் வந்து அவேர்னஸ் வீடியோவாக நான் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்கள் பேரை போட்டு நான் பண்ணுறேன். ஓகேங்களா, உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை எனக்கு உண்மையாகவே சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இன்ஃப்ளூயன்சர் எனக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. ஓகேங்களா, இது 100% நீங்க சொல்றது தப்பா இல்ல கடைக்காரன் சொல்றது கரெக்டான்னு நமக்கு தெரியாது. ஆமா, பட் இதனால யாருக்கு எதுவும் ஆக வேணாம். கண்டிப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லை. எவ்வளவு ப்ரொமோஷன் பண்றோம், ஒண்ணு போறதுனால ஒன்னும் தப்பு கிடையாது. இல்ல ப்ரோ, நீங்க எடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். நான் அதுதான் இதை வந்து நான் உங்களுக்கு வித் எவிடன்ஸ் தான் நான் காட்டியிருக்கேன், ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஓகே ப்ரோ. இந்த ஃப்ரோசன் மீட்டை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணா இதை மொத்தமா ஒழிக்க முடியும்? இப்போ இந்த சரௌண்டிங்ல இருந்து சென்னையா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும், தமிழ்நாடு தாண்டி எங்கனாலும் இந்த வெளியே இருந்து இந்த ஜெய்ப்பூர் மீட்டுன்றத எப்படி தடுக்க முடியும்? இப்போ இந்த ஃப்ரோசன் மீட்டை தடுக்கிறதுக்கு அதிகாரிகள், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இறங்கி நடவடிக்கை எடுக்கணும். ஓகேங்களா, எங்கேருந்து கறி வருது, எத்தனை மணிக்கு வருது சொல்லி, இவங்க இந்த குடோனுக்கு போகுது சொல்லியும் இவங்க போய் நடவடிக்கை எடுக்கலன்னா நான் ஒரு தனி நபராக நான் என்ன பண்ண முடியும்? நான் கேட்குறேன்.
இந்த அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த அதிகாரிங்க இதுக்காக தானே இருக்கிறாங்க. உணவில் என்ன கலப்படம் நடக்குது, என்ன தப்பு நடக்குது, இதை பார்க்குறது தானே அதிகாரிங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியலையா? என்ன கேளுங்க. நான் எங்கேயும் இல்லை, கடையில் தான் உட்காந்துன்னு இருப்பேன். டி நகரில் தான் என் கடை, பாண்டி பஜாரில். அங்கே தான் உட்காந்துருக்க போகிறேன். இது என்ன தான்ப்பா பிரச்சனை சொல்லி ஒரு வார்த்தை கேளுங்க. இல்லை கூப்பிடுங்க, நானே ஆஃபீஸ்க்கு வரேன் நேரில் வந்து நான் சொல்கிறேன். இங்கேருந்து கறி வருது சார், இந்த இடத்துக்கு வருது சார், இந்த குடோனுக்கு போகுது சார். அப்போ உங்களுக்கு சென்னையில் எங்கெங்கெல்லாம் இந்த கறி வந்து புழங்குதுன்றது தெரியும்? ஐயா எனக்கு எல்லாமே தெரியும் ஐயா. தெரியாமலாம் நான் உட்காந்து பேசின்னு இல்லை, ஓகேங்களா. இந்த தொழிலில் நான் வந்து 4வது தலைமுறை. எனக்கு தெரிஞ்சு எங்கள் கடை 150 வருஷம் பழைய கடை, கிட்டத்தட்ட 100லேருந்து 150 வருஷம் பழைய கடை. இதுதான் எங்கள் தொழிலே. இந்த தொழிலில் நடக்கிற ஸ்கேமால் நான் வெளியே வந்துட்டு நான் ஹோட்டல் போட்டுட்டு உட்காந்துருக்கேன். இந்த கறி வந்து தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. இந்த கறி மட்டும் கிடையாது, ஆட்டுக்கறின்ற பேரில் கண்ணுக்குட்டி கறியை கலந்து சென்னை ஃபுல்லாக பரவலாக கொடுக்குறாங்க. முதல்ல இந்த ஹோட்டல் முதலாளிகள் கம்மி விலைக்கு கறி ஆசைப்பட்டு இந்த மாதிரி கறியை போட்டு கஸ்டமர்ஸை உங்களோட வாடிக்கையாளரை ஏமாத்துறதை நிப்பாட்டுங்க. எனக்கு நீங்கள் ஹோட்டலுக்காரங்களோ இல்லை வந்து இதை பண்ணுறவங்களோ வேறு யாரும் எனக்கு, இந்த மீடியாவோ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸோ எனக்கு எதிரியே கிடையாது. இந்த அதிகாரிகளோ எனக்கு எதிரியே கிடையாது. இந்த கறியை இறக்கி உள்ள புழக்கத்தில் விட்டு மக்களை ஏமாற்றி அவங்களுக்கு கேன்சர் வர வைக்கிறவங்க தான் எனக்கு பிரச்சனையே. அவங்கள மட்டும்தான் நான் எதிர்த்துட்டு இருக்கிறேன். திருப்பி சொல்கிறேன், இந்த கறியை நிப்பாட்டுறதுக்கு கண்டிப்பாக அதிகாரிகளை நாடுவேன். அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக சிஎம் சாரை பார்த்து இதுக்கான மனுவை நான் கொடுத்துட்டு தான் வருவேன். ஓகே, தேங்க்யூ.